அதாவது ஸ்கூலுக்கு தாமதமாக வர்ற அந்த குழந்தைகள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. மாணவர்களை திருப்பி வீட்டுக்கே போகணுன்னு சொல்கிறது, வெளியே நிற்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் அறிவிச்சிருக்காரு. மன ரீதியாக மாணவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய மெசேஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் டைமில் உங்களை அது மாதிரி வெளியே நிற்க வச்சுருக்காங்களா? இல்லாமல் இருக்குமா, +2 வரைக்கும் படிச்சிருக்கோம். ரைட், நல்லா அடிக்கடி மாட்டுவேன், கேட்டுக்கு வெளியில் நிற்க வச்சுருவாங்க. ஸோ இந்த நிலையில் ஸ்கூல் சம்மந்தமான இன்னொரு முக்கியமான விஷயம், கட்டண விவரத்தை வெளியிடாத தனியார் பள்ளிகளோட விவரங்களை கல்வித்துறை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு சலீம். ஓகே, பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளியிட்டதான அறிக்கை தர மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அப்படி தராதவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கல்வித்துறை தரப்புல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கல்வி கட்டணம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றதையும் அரசு உறுதிப்படுத்துற நடவடிக்கையில இப்போ இறங்கியிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ் சும்மா இருப்பாங்களா? கோர்ட்டுக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வி கட்டணம் என்பது கருப்பு பணம் அல்ல, விவரங்களை நீங்க சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கட்டண விவரத்தை வெளியிட வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிராக தனியார் கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கருத்து இது. லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸையும் வெளியில சொல்லுங்களேன் அப்படின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நோ அதர் சாய்ஸ், ரைட்? 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.